ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அரசு தொழில் நம்ம சொன்ன மாதிரி இயற்கை உலக பிரயாணங்கள் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நல்லா வரும். 2ஆம் நம்பருங்கிறது என்னென்னா வளர்பிறை தேய்பிறைன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. சந்திரன் வந்து சூரிய ஒளியை தான் பிரதிபலிக்கிறார். ஸோ சுய ஒளி இல்லாததுனால இவருக்குன்னு ஒரு சுயமான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் நம்பர்காரங்க ஏதாவது ஒரு நம்பிக்கையை இவங்க வளர்த்துக்கணும். பெரிய தத்துவத்தை எடுத்துக்கிறது அல்லது குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ நம்பிக்கை இந்த மாதிரி இது பண்ணால் தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதுக்கு பிறகு தான் வளரும். ஸோ இந்த வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒத்து வரும். வளர்றது என்னென்னு கேட்டிங்கனாக்க இயற்கையாக வளரக்கூடியது தாவரங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பால் பொருட்கள், ஜல வடிவங்கள், நீர் வடிவங்கள், பால் பொருட்கள் நல்லாயிருக்கும். நீரை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் டையிங் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், உணவுனா பானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க டைரி ப்ராடக்ட்ஸு, லிக்விட் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கைவரப்பெறும். அதே மாதிரி வந்து வாத பிரதிவாதங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேசுவாங்க, சலன்னு நல்லா பேசுவாங்க. ஸோ வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அம்சமான ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கிறதுனால வக்கீலுக்கும் தாராளமாக அவங்க படிக்கலாம்.